அமைச்சர் டி.கே. சிவக்குமார் காங்கிரஸ் கட்சியை விட திமுக சொல்வதை தான் கேட்கிறார் என அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல்குமார், டி.கே. சிவக்குமாருக்கும் திமுக குடும்பத்திற்கும் நல்ல உறவு உள்ளதாகவும், காங்கிரஸ் மேலிடம் சொல்வதை காட்டிலும் திமுக சொல்வதை தான் அவர் கேட்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் காவிரி குறித்து திமுக வழக்கு தொடர்ந்துள்ளது பின்னடைவுகளை ஏற்படுத்தும் என்று கருத்து தெரிவித்த அமைச்சர் நிர்மல்குமார், ஒரே மாநிலத்தில் பல மனுக்கள் தாக்கல் செய்தால் அது குழப்பங்களை உருவாக்கும் என சுட்டிக்காட்டியதோடு, இந்த சூழ்நிலையில் தமிழக மக்களின் உரிமைகளை காக்க முதலமைச்சராக அறிவித்தல்படி நாளை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தார். நேற்று மாலை திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அதாவது தமிழக முதல்வர் தனிமைப்பட்டு நிற்கிறார். அதாவது கர்நாடகா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக முதல்வர் தனிமைப்பட்டு நிற்கிறான்னு ஒரு வார்த்தையை சேர்த்து இருக்கிறார். இவர்கள் நடந்து கொள்ளும் விதம் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே திமுக செயல்பட்ட மாதிரி இருக்கு. பல வாரங்களாக பல தரப்பினர் சொன்னது என்னன்னா, கர்நாடகத்தில் இருக்கும் திரு டி.கே. சிவக்குமார் அவர்களுக்கும் திமுகவின் குடும்பத்திற்கும் கட்சியை தாண்டி ஒரு நல்ல உறவுகள் இருக்கிறது. அவர்கள் பல வருடங்களாக அவர்கள் இருவருக்கும் பல நல்ல உறவுகள் இருக்கிறது. அதனால் இவர்கள் என்ன சொல்வார்களோ அதைத்தான் அவர்களும் செய்வார்கள். டி.கே. சிவக்குமார் எல்லாவற்றையும் விட திமுக குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல வகையில் விரும்பினார். காங்கிரஸ் தலைமை சொல்வதை கேட்பதை விட டி.கே. சிவக்குமார் திமுக குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை தான் அதிகமாக கேட்பார் என்று பல தரப்பினர் சொல்லி வந்தார்கள். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் கேட்டகிரி ரவுடி அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து விழுந்து மர்ம மரணம் அடைந்ததாக கூறப்படும் விவகாரம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை மீனவர் குடியிருப்பு பகுதியில் பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய கேட்டகிரி சரித்திர பதிவேடு குற்றவாளியான நரேஷ்குமார் என்பவர் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. அவர் மதுபோதையில் தவறி விழுந்தாரா அல்லது யாராவது தள்ளிவிட்டு கொலை செய்தார்களா என்பது குறித்து துறைமுக காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்லாவரம் அருகே இருசக்கர வாகனம் மீது டிப்பர் லாரி மோதி காசிமேட்டுக்கு மீன்வாங்க சென்ற இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை பெருங்களத்துறை சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பவர் பகுதி நேர மீன் வியாபாரத்திற்காக அதிகாலை இருசக்கர வாகனத்தில் காசிமேட்டுக்கு சென்றதாக கூறப்படும் நிலையில் அப்போது பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் வந்த டிப்பர் லாரி எதிர்பாராத விதமாக மோதி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் லாரி ஓட்டுநரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.